திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வெல்கம் டு மை சேனல் சிவாயம். இந்த சிவாயம் சேனல்ல தேவாரத்தில் இருக்கும் ஒவ்வொரு திருமுறைகளிலிருந்தும் ஒவ்வொரு பதிகமாக நம்ம பயிற்சி பண்ணிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இந்த வீடியோல நம்ம பயிற்சி பண்ண போறது திருஞான சம்பந்தர் பெருமான் அருளிய சித்தம் தெளிவீர்கள் என்கின்ற அற்புதமான பதிகத்தை நம்ம பயிற்சி பண்ண போறோம். பொருளோடு ஒவ்வொரு பதிகத்தையும் நம்ம பயிற்சி பண்ணுவதுதான் இந்த பயிற்சி சிவாயம் சேனல்ல மிகவும் முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது. இந்த சிவாயம் சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி, ஷேர் பண்ணி, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அடுத்தடுத்த நோட்டிபிகேஷன்ல அடுத்தடுத்த புதிய பதிகங்களோடு நம்ம பயிற்சி பண்ணலாம். முதல்ல நம்ம ஒவ்வொரு பதிகத்துக்கும் பொருளை பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதே மாதிரி இந்த பதிகத்துக்கும் முதல்ல பொருளை பார்த்துவிட்டு அதுக்கப்புறமா பதிகத்தை நம்ம பயிற்சி பண்ணலாம். இந்த சித்தம் தெளிவீர்கள் என்கின்ற இந்த பதிகத்தின் ஒரு முன்னுரையை பார்த்துவிட்டு அதுக்கப்புறமா ஒவ்வொரு பாடலுக்குரிய பொருளை பார்க்கலாம். சித்தம் மாசு நீங்கி தெளிவடைய விரும்புகின்றவர்களே, அனைவருக்கும் தலைவனாய் இருக்கின்றவர்களே, ஆரூரில் எழுந்தருளியிருக்கும் பெருமானை பக்தியோடு மலர்தூவி வாழ்த்துங்கள். சித்தம் தெளிவோடு முக்தி கிடைக்கும். திருவிருக்கு குறள் என்பது வீடு காதலிப்பவரால் விரும்ப பெறும் பாடல். 2 சீர்களான ஆக்கப்பெற்ற இருக்கு மந்திரம் போன்ற பாடல் வேதங்களுள் இருக்கு மந்திர வடிவமாக உள்ளது. அதுபோல இப்பதிகமும் மந்திர வடிவாக உள்ளது எனலாம். மந்திரம் சொற்சுருக்கம் உடையது, எண்ணுவார் எண்ணத்தை ஈடேற்ற வல்லது. அதுபோல இதுவும் அமைந்திருக்கின்றது. அனாதியே ஆன்மாவை பற்றி நிற்கும் பாசத்தால் இருவினை கீடாக கருவயிர் பிண்டமாய் வளர்ந்து பிறந்து பரிபாகமுற்ற வினைகள் துன்ப இன்பங்களை யூட்டுகின்ற காலத்து வருந்தி மகிழ்ந்து அலைகின்ற ஒளியா துன்பத்தினின்றும் உய்ய வேண்டும். முதல் பாடலுக்குரிய பொருள்: உத்தமர்களை அழைத்து அன்போடு மலர் தூவுங்கள், கைகளால் தொழுங்கள், எடுத்து வாழ்த்துங்கள். உங்களுடைய பற்று அரும் வினைகள் விண்டு போம், இன்ப முக்தி எய்தலாம் என்று கூறுகின்றார். இரண்டாவது பாடலுக்குரிய பொருள்: பிறப்பினை அறுத்து கொள்ள விரும்புவர்களே, அறவடிவினனாக திருவாரூரில் எழுந்தருளியிருக்கும் இறைவனை மறவாது ஏத்துங்கள். பிறப்பிற்கு காரணமான ஆசைகள் நீங்கி துறவு நிலை எய்தலாம். முக்தி அடைதற்கு பிறவி இடையூறாதலின் அப்பிறப்பு பாவத்தை பற்றி வருவதொன்றாதலின் பாவமோ பற்றுள்ளம் காரணமாக எழுவதாகலின் காரியமாகிய பிறப்பினை அறுக்க விரும்புவார்க்கு துறவியாதலே சிறந்த உபாயம் என்பதை உணர்த்துகின்றது. மூன்றாவது பாடலுக்குரிய பொருள்: துன்பங்களை துடைத்துக் கொள்ள விரும்புகின்றவர்களே, அழகிய ஆரூரில் எழுந்தருளிய அன்பு வடிவமான இறைவனை நல்ல பொலிவுடைய மலர்களை தூவி வழிபடுங்கள். துன்பம் நீங்குவதோடு இன்பம் உளதாம். பிறந்தார் உருவது பெருகிய துன்பமாதலின் அதனை துடைக்க வேண்டும் என்பதும் அதற்கு உபாயம் மலர்தூவலே என்பதும் உணர்த்துகின்றது இப்பாடல். நான்காவது பாடலுக்குரிய பொருள்: உலக வாழ்க்கையில் இருந்து கடைத்தேற விரும்புகின்றவர்களே, ஆரூரில் எழுந்தருளிய தலைவனாகிய இறைவனை கைகளை கூப்பி வணங்குங்கள். உங்கள் வினைகள் மெலிவடையும், உய்து பெறலாம். இப்பாடல் துன்பம் துடைத்து உய்தியை விரும்புவீராயின் கைகளால் தொழுங்கள் என்று அருளிச் செய்கின்றது. ஐயனை தொழுவாரிடம் வினைகள் இருப்பு கொள்ள இடமின்மையால் வல்வினைகள் நலிந்து நையும் என்கின்றார். ஐந்தாவது பாடலுக்குரிய பொருள்: மீண்டும் பிறவா நிலையை பெற விரும்புகின்றவர்களே, ஆரூரில் எழுந்தருளிய அனைத்துலக நாயகனாகிய இறைவனை சென்று கண்டு மலர் தூவி வழிபடுங்கள். பிறப்புக்கு காரணமான வினைகள் விண்டு போம், பிறவா நிலை எய்தலாம். ஆறாவது பாடலுக்குரிய பொருள்: உயிரோடு பிணைந்துள்ள பாசம் அகல வேண்டும் என விரும்புகின்றவர்களே, அழகிய ஆரூரில் எழுந்தருளியுள்ள ஈசனை மனம் பொருந்திய மலர்களை தூவி வழிபடுங்கள். உன்பால் அவனது நேசம் உளதாகும், பாசம் அகலும். ஏழாவது பாடலுக்குரிய பொருள்: கொடிய வினைகள் தீர வேண்டுமென விரும்புகின்றவர்களே, அழகிய ஆரூரில் எழுந்தருளிய
அனைத்துயிர்க்கும் தலைவனாகிய இறைவனை செம்மையான மலர்களை தூவி வழிபடுங்கள். உலகம் உம்முடையதாகும், இருவகை வினையும் தீர வேண்டும் என்றும் தீர்ந்தால் உலகம் முழுவதும் உடைமையாம் என்று உணர்த்துகின்றது. 8வது பாடலுக்குரிய பொருள்: அரக்கர் தலைவனாகிய ராவணனின் ஆற்றலை கால்விரல் ஒன்றால் நெருக்கி அடர்த்து அழித்து ஆரூரில் எழுந்தருளிய இறைவனை கைகளால் தொழுவீர்களாக. உமது மனக்கோணல் நீங்கும், திருத்தம் பெறலாம். செய்ய மலர் தூவி வையம் தமதாய காலத்து உண்டாகிய தருக்கையும் களைந்து திருத்தம் நல்குவர். தியாகேசராதலின் அவர் தலத்தை கையினார் தொழ வேண்டும் என்கின்றது இப்பாடல். 9வது பாடலுக்குரிய பொருள்: செருக்குற்று துள்ளிய திருமால் பிரம்மனின் செருக்கினை அடக்கி அருள் செய்த ஆரூரில் எழுந்தருளிய வள்ளற் பெருமானை மனத்தால் நினைத்து வழிபட வல்லவர்களின் வினைகள் நீங்கும். 10வது பாடலுக்குரிய பொருள்: கடுக்காயை தின்று துவர் ஆடை போர்த்து திரியும் சமண புத்தர்களை அடக்கியவனாகிய ஆரூர் இறைவனே பரம்பொருள் என சிறப்பித்து வாழ்த்துவார். வேட்கை என்னும் ஆசையை விடுப்பர். அதிகார மலத்தான் துள்ளுவாரையும் ஆட்கொள்ளும் இறைவன் ஏனைய விஷத்தன்மை பொருந்திய ஆன்மாக்களையும் அடக்கி ஆளுவர் என்ற கருணையின் மேன்மையை காட்டுகின்றது இச்செய்யுள். 11வது பாடலுக்குரிய பொருள்: சிறப்பு பொருந்திய ஞான சம்பந்தன் ஆரூர் இறைவன் மீது பாடிய உலகம் முழுவதும் பரவிய பாடல்களை பாடி வழிபட வல்லவர் இன்பத்தினிருந்து நீங்கார், முக்தியாகுமே என முதற்பாட்டில் அருளியவர்கள் அதற்கு இடையூறான பிறவி வினை பாசம் இவைகளை நீக்கும் உபாயங்களையும் நீங்கியார் எய்தும் பயனையும் முறையே கூறுகின்றார். ஆரூரை மலர்தூவ அடையும் பயனை 5 பாடல்களும், தொழுவர் எய்தும் பயனை 2 பாடல்களும், வாழ்த்துவார் எய்தும் பயனை 2 பாடல்களும், பாடல் பயனை 1 பாடலும் உணர்த்துகின்றது. இந்த பதிகத்தை பாடினால் உரிய பயனை பற்றி கடைசி பாடல் உணர்த்துகின்றது. மிகவும் அற்புதமான இந்த பதிகத்தின் உடைய பொருளை நாம் பார்த்தோம். இப்பொழுது முதல் திருமுறையில் இருந்து திருஞான சம்பந்தர் பெருமான் திருவாரூரில் அருளிய அற்புதமான பதிகத்தை நம்ம பயிற்சி பண்ண போறோம். சித்தம் தெளிய பாட வேண்டிய திருவிருக்கு குறள் என்று பெயர் பெற்ற அற்புதமான பதிகம். இந்த பதிகத்தின் உடைய பண் குறிஞ்சி, ராகம் அரிக்காம்போதி. இப்பொழுது இந்த பதிகத்தை நம்ம பயிற்சி பண்ணலாம். மிகவும் எளிமையான ராகத்தோடு அமைந்திருக்கின்றது. சித்தம் தெளிவீர்கள் அத்தனாருரை பத்தி மலர்த்துவ முத்தியாகுமே. சித்தம் தெளிவீர்கள் அத்தனாருரை பத்தி மலர்த்துவ முக்தியாகுமே. பிறவியறுப்பீர்கள் அரவனாருரை மறவதேத்துமின் துறவியாகுமே. பிறவியறுப்பீர்கள் அரவனாருரை மறவதேத்துமின் துறவியாகுமே. துன்பம் துடைப்பீர்கள் அன்பன் அணியாரூர். துன்பம் துடைப்பீர்கள் அன்பன் அணியாரூர். நன்பொன் மலர்த்துவ இன்பமாகுமே. துன்பம் துடைப்பீர்கள் அன்பன் அணியாரூர். நன்பொன் மலர்த்துவ இன்பமாகுமே. உய்யலுருவீர்கள் ஐயனாருரை கையினால் தொழ நையும் வினைதானே. உய்யலுருவீர்கள் ஐயனாருரை கையினால் தொழ நையும் வினைதானே. பிண்டம் மறுப்பீர்கள் அண்டனாருரை கண்டு மலர்த்துவ விண்டு வினை போமே. பிண்டம் மறுப்பீர்கள்
அண்டனாருரை கண்டு மலர்த்துவ விண்டு வினை போமே பாசம் அறுப்பீர்காள் ஈசன் அணியாரூர் வாசமலர்த்துவ நேசமாகுமே பாசம் அறுப்பீர்காள் ஈசன் அணியாரூர் வாசமலர்த்துவ நேசமாகுமே வெய்ய வினை தீர ஐயன் அணியாரூர் செய்ய மலர்த்துவ வையம் உமதமே வெய்ய வினை தீர ஐயன் அணியாரூர் செய்ய மலர்த்துவ வையம் உமதமே அரக்கண்ணாண்மையை நெருக்கினானாரூர் கரத்தினால் தொழ திருத்தமாகுமே அரக்கண்ணாண்மையை நெருக்கினானாரூர் கரத்தினால் தொழ திருத்தமாகுமே துள்ளும் இருவர்க்கும் வள்ளலாருரை உள்ளும் அவர் தம்மேல் விள்ளும் வினைதானே துள்ளும் இருவர்க்கும் வள்ளலாருரை உள்ளும் அவர் தம்மேல் விள்ளும் வினைதானே கடுக்கொள் சீவரை அடக்கினானாரூர் எடுத்து வாழ்த்துவார் விடுப்பர் வேட்கையே கடுக்கொள் சீவரை அடக்கினானாரூர் எடுத்து வாழ்த்துவார் விடுப்பர் வேட்கையே சீரூர் சம்பந்தன் ஆரூரை சொன்ன பாரூர் பாடலார் பேரறின்பமே சீரூர் சம்பந்தன் ஆரூரை சொன்ன பாரூர் பாடலார் பேரறின்பமே பாரூர் பாடலார் பேரறின்பமே பேரறின்பமே. திருச்சிற்றம்பலம். மிகவும் அற்புதமான இந்த பதிகத்தை நம்ம தினமும் பயிற்சி செய்து இறைவன் அருளை பெறுவோம். இந்த சிவாயம் சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி, ஷேர் பண்ணி, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க. அடுத்தடுத்த நோட்டிபிகேஷன்ல அடுத்தடுத்த புதிய பதிகங்களோட நம்ம பயிற்சி பண்ணலாம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.